வணக்கம் மக்களே. இந்த வீடியோ ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப சிம்பிளாக எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். அது எப்படி ஒரு எக்ஸ்பைரி டேவோ ஆர் நீங்கள் பொசிஷன் கிரியேட் பண்ண போகிறீங்க, கால் ஆர் புட் இந்த சைடு எப்படி அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதால பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த தன்னோட T3 பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கேன். இது இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இதுக்குள்ளே வந்தோன்னே மோஸ்ட்டாக இன்ட்ராடே தான் எல்லாரும் கரெக்டாக பார்க்குறீங்க பண்ணுறீங்க. ஆப்ஷன்ஸில் டேரெக்டாக இதில் எக்ஸ்பெரியன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்னு இருக்குது. இப்படி எடுத்துட்டோம்னா அது பெரிய இது எக்ஸ்பெரி செட்டப்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி காட்டிடும். சரியா, ஃபுல்லாக ஆப்ஷன் செயின் இருக்குது. இந்த ஆப்ஷன் செயினில் நமக்கு முக்கியமானது என்னென்னா ப்ரைஸோ சேஞ்சு வால்யூம் எதுவும் தேவையில்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எடுத்து விட்ருங்க. டெல்டா இருக்கட்டும், மற்றதெல்லாம் தேவையில்லை. காமா ஐவிலாம் சரியா எடுத்து விட்டு இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, எல்லோ கலரில் ஒரு லைன் இருக்கா, ப்ளூ அண்ட் எல்லோ கலர் லைன் அங்கங்கே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில். இது என்னன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஏன்னா நான் அது மட்டும் தான் வச்சிருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. சரியா, ஓகே. இப்போ இங்கே பாருங்க, இது ஓஐ அப்படின்னு போட்டிருக்கா. இங்கே அப்படியே பெருசு பண்ணிட்டோம்னா இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது 30ஆம் தேதியோடது கால் அண்ட் புட். இதில் புட் ஆப்ஷன் இந்த ப்ளூ கலர், கால் ஆப்ஷன் எல்லோ கலர். சரியா, உங்களுக்கு பாருங்களேன், இதில் ஓவராலாக இந்த ப்ளூ கலர் லைன் தான் பெரிய லெவலில் ஸ்பைக் மாதிரி தெரியும். எல்லோ கலரில் ஒரு 2 இடத்துல தெரியும், முக்கியமாக 23,500 24,000 இங்கே எல்லோ கலர் ஸ்பைக் அதிகமாக இருக்குது. சரியா, இப்போ நீங்கள் லைக் நான் இன்னைக்கு 26ஆம் தேதி, நேற்று என்ன நடந்துச்சுன்னா 25ஆம் தேதி மார்க்கெட் நல்லா கடகடன்னு ஏறிச்சு, வார் நிற்க போகுது அப்படின்னு நம்ம. சரியா, இப்போ ஏறும்போது என்ன ஆகுதுன்னா தள்ளி போகுது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். அதாவது இந்த இடத்துல நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எங்க நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா 23,000 கால் 23,500 கால் தான் ரைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க, நமக்கு 24,000 கால். சரி, இதை வச்சு நம்ம இன்ட்ராடேக்கு எப்படி பார்க்கறது? இப்போ நாளைக்கு 27ஆம் தேதி மார்ச் 27 சரிங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இப்போ லைட்டாக கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லோவராக தான் இருக்குன்னு வச்சுப்போமே. 23,300 க்ளோஸ் ஆகிடுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நேற்று ஏறி இருக்கு 400.13%, 300 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வரையும் எப்படி காட்டிட்டு இருக்குன்னு எக்ஸிஸ்ட் கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது 150 100 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் காட்டுறோம். இப்போ 23,000 நமக்கு இருக்கக்கூடிய கால் அண்ட் புட்டு பார்த்துட்டோம்னா ஈக்குவலாக இருக்கு. ரெண்டுமே சமநிலையில் நமக்கு என்ன ஆகுது, முழுக்க இப்படி சமநிலையில் இருக்கு. சரியா, ஓகே. இப்போ நமக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த 23,000 கால் ஆப்ஷன் எல்லோ கலர் இருக்கு இல்லைங்களா, எல்லோ கலர் நல்லா ஏறிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு 23,300 மார்க்கெட் பிரேக் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா இங்க இருந்த ரெசிஸ்டன்ஸ் அது பின்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி ஷிஃப்ட் ஆகுது, இங்கெல்லாம் கரைஞ்சு போயிருக்கும் ப்ரீமியம் இறங்கும் போது. கரெக்டா, அதை உன்னையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன் நான். 23,000 என்ன பண்ணுவான், நல்லா அந்த எல்லோ கலர் ஏறணும் நல்லா. எல்லோ கலர் ப்ளூ தாண்டி எல்லோ கலர் நல்லா ஏறுது அப்படின்னா நிறைய பேர் 23,000 செல் பண்றாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆனாலே மார்க்கெட் கீழே போயிடாது, சப்போர்ட் வீக் ஆகணும். சரியா, இந்த எல்லோ கலர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆனா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது, சப்போர்ட் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா ஒரே ரேஞ்சுக்குள்ள என்னது, இங்கிருந்து இங்க அடிக்கும், இங்கிருந்து பாலை தூக்கி ஒரு செவத்துல அடிக்கிறீங்கன்னா அப்புறம் அப்படியே எகிரி இன்னொரு செவத்துல அடிச்சு இப்படி போயிட்டு பவுன்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு இது அந்த மாதிரி ஒரே ரேஞ்சுக்குள்ள பவுன்ஸ் ஆக போகுது. அப்போ மார்க்கெட் கீழே நல்லா இறங்கணும், என்ன ஆகும்னா சப்போர்ட் வீக் ஆகணும். இங்க இருக்கு இல்லைங்களா 23,000 அதாவது புட் ஆப்ஷன் ப்ளூ லைனோ இல்லை 23,200 இருக்கிற புட் ஆப்ஷன் ரைட்டிங்கோ எக்ஸிட் ஆகணும். சரியா, இங்க சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க பெரிய லெவலில் இங்கே ஷூட்டை கொடுத்துருக்கு 23,000. ஏன்னா கிரீனா ஏறி இருக்கு, அதனால என்ன பண்றாங்க நிறைய பேர் உன்னையும் என்ன 23,000 புட் ஆப்ஷன் செல் அடிக்கிறாங்க. இவங்க என்ன ஆகணும்னா பயந்து வெளியே ஓடணும். மார்க்கெட் அதாவது லைட்டா கேப் டவுன் ஆகி புட் ஆப்ஷன்ஸ்ல அப்படியே உட்கார்ந்துருக்காங்கன்னா சப்போர்ட் ஸ்டில் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் அர்த்தம். அப்ப திரும்ப என்ன பவுன்ஸ் ஆகும். சரியா, அதனால நல்லா இறங்கிக்கிட்டே இருக்கும் நீங்க ஆசைப்படுறீங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நல்லா இறங்கிட்டே இருக்குன்னு ஆசைப்படுறீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆனா மட்டும் பத்தாது எப்பவுமே. அதாவது 23,300 கால் ஆப்ஷன் நல்ல கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்தா பத்தாது, புட் ஆப்ஷன்ல எக்ஸிட் ஆகும். அவங்க பயந்து ஓடணும், அப்பதான் மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்கா என்னது ஒரு டைரக்ஷன்ல 300 பாயிண்ட் 500 பாயிண்ட் இந்த மாதிரியான ஐவிக்ஸ் மார்க்கெட்ல நல்ல ஃபாலோ ஆகும். சரியா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் இதை விட்டுறாங்க.
ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓவராலா பாத்துறாங்க. பார்த்துட்டு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடுல இருக்கு, புட்டு சைடு வந்துடும் மார்க்கெட் அப்படின்னு நினைச்சிடறாங்க. கால் சைடு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்டா இருந்தா மேல போகாது, அவ்வளவுதான் மார்க்கெட். அதுக்காக கீழே வந்துடணுங்கிற அவசியம் இல்லை. கீழே வீக் ஆகணும். கீழே வீக் ஆனா மட்டும்தான் என்னது மார்க்கெட் வரும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஈஸியா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸா நீங்க எடுத்துக்கிறீங்க. தென் தொடர்ச்சியா பார்க்கணும் அது ஸ்ட்ராங்கா உன்னி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கா ஒரு வீக் ஆகுதா அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்க பார்க்கணும். இந்த ப்ளூ லைன் ஏறிக்கிட்டே இருக்கா இல்ல இறங்குதா, எல்லோ லைன் ஏறிக்கிட்டே இருக்கு, ப்ளூ லைன் அப்ப இறங்கணும். ப்ளூ லைன் ஸ்டேபிளா இருந்தா மார்க்கெட் சைட்வைஸ் ஆயிரும். சரியா, ப்ளூ லைன் ஸ்டெடியா இருக்கு, எல்லோ லைன் ஸ்டெடி ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சுல மாட்டிக்கும். சரியா, எல்லோ லைன் ஏறணும், ப்ளூ லைன் இறங்கணும். அப்பதான் என்னது மார்க்கெட் வீக் ஆயிடுச்சு, இறங்க முடியாத இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏறணும் ப்ரோ. அப்ப என்ன பண்றது, ப்ளூ லைன் ஏறிக்கிட்டே இருக்கணும், எல்லோ லைன் இறங்கணும். சரியா, அப்பதான் என்னது நல்ல மார்க்கெட் மேல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த சைடு வீக் ஆகுதுங்கிறதும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். எந்த சைடு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது மட்டும் பார்த்தா ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் தான் இருக்கு. நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதோட இந்த வீடியோ பாருங்க. சரியா, பிளேலிஸ்டே தனியாக ஒன்று வச்சிருக்கேன். சரியா, நிறைய பேருக்கு வந்து இது ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னதான் வீடியோ போடுறது புரிய மாட்டேது. அது கொஞ்சம் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அப்சர்வ் பண்ணுறது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஒன்று செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்று பையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை பற்றி எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஒரு 5-6 வீடியோ இருக்கும். இதோட சேர்த்து 4 வீடியோன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ வீடியோ இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க, நல்லா புரியும். டவுட் இருந்தால் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ பேசிக்காக அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். வேணா இன்னும் பெட்டராக வந்து இன்னும் டீப்பாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா, பெரிய கடல் மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது சும்மா பார்த்துக்கிட்டு இன்னும் நிறைய கான்செப்ட்லாம் நம்ம எடுக்கலாம். சரியா, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன கேளுங்க, நான் வந்து போடுறேன். மேபி இந்த வீடியோக்கு 100 லைக் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி போடுறேன். சரியா, ஓகே, அது வரையில்